ವಿತ್ ಸಿಯಾ. ಇವತ್ತು ಏನ್ ரெசிபி மாடுபோதென்றா கல்யாண வீட்டு ஸ்டைல்ல ஒரு வத்த குழம்பு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வத்த குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். வத்தல் 50 கிராம், வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், பூண்டு 7 பல்லு, புளி சின்ன எலுமிச்சப்பழ சைஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம். வத்தலை வறுத்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் இன்றைக்கி வந்து சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வத்தல், வேறு எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம். சுண்ட வத்தல் அந்த மாதிரிலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, பொன்னிறமாக. வறுத்து எடுத்திங்கன்னா அந்த கசப்பு இருக்காது, அதுக்காக லைட்டாக வறுத்துக்கிறோம். பாருங்க, பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை வேறு ப்ளைட்டில் மாற்றிடுவோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம் 3 டேபிள் ஸ்பூனு. வத்த குழம்புனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன். புளிக்குழம்புனாலே வெந்தயம் சேர்க்கணும். சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன். வரமிளகாய் 2 சேர்த்துருவோம். லைட்டாக வறுக்கணும். இப்போ பூண்டு சேர்த்துருவோம். லைட்டாக வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருவோம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருவோம். கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், பத்தாட்டி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலான்னு. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க. டொமேட்டோ ஈருள்ளி போட்டோம்ல, அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து அரைச்சது தான், அதனால் நான் மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலை. தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புனாலே கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ಸ್ವಲ್ಪ டைம் வெயிட் ಮಾಡುவோம். ಸ್ವಲ್ಪ நீர் ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது, கிண்டி விட்டுருவோம். இப்போ இதில் வத்தலை சேர்த்துருவோம். வத்தலை சேர்த்துட்டு பெருங்காய பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் 1 ನಿಮಿಷ ವೆಯ್ಟ್ ಮಾಡಬೇಕು. நல்லா கொதிச்சிருச்சு. கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து புளி கரைசலை ஊற வச்சிருந்தோம்ல, புளி வந்து அதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். ஒரு 1/2 பவுல் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிக்குழம்பு வேணும்னாக்க நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வத்த குழம்புனாலே கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொதி வரட்டும். மூடி போட்டு வைப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்.
பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வரணும் வத்த குழம்புனாலே. கிண்டி விடுங்க. புளியை ஊற்றிட்டு உடனே வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க. வச்சிங்கனாலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து வெல்லம் சேர்த்துருவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். புளியை சேர்த்து எதுக்கு செய்கிறேன்னா வத்த குழம்பு புளிக்குழம்பு அதுக்கெலாம் வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். வெல்லம் சேர்த்தா லைட்டாக கிண்டி விட்டுட்டு வெல்லம் கரையிட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் ಮಾಡಿ மூடி போட்டு வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எது உப்பு பத்தாட்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தலையை லைட்டாக சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு கல்யாண வீட்டில் எப்படி வத்த குழம்பு டேஸ்ட்டாக வைப்போமோ அதை விட டேஸ்ட்டாகவே நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.